அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 2018 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆஃப் கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டு கார்ப்பரேட் அக்கௌண்டிங் 2 அப்படின்ற சாப்டரில் ஏப்ரல் மாதம் 2018 கேட்ட கொஸ்டினோடைய ஆன்சர் பார்க்கலாம். திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் பார்ட் சி. இது வந்து 10 மார்க் கொஸ்டின். த கொஸ்டின் நம்பர் இஸ் 24. கொஸ்டின் நம்பர் வந்து 24. as well this question is from the liquidation of companies. லிக்விடேஷன் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டரில் இருந்து கேட்டிருக்காங்க. as well it is from the University of Madras. இந்த கொஸ்டின் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கேட்டிருக்காங்க. லெட் மீ ரீட் த கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நான் இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஏ லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதோட பேலன்ஸ் ஷீட் வந்து கீழே இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டு, லிக்விடேட்டருக்கு வந்து எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து லிக்விடேட்டர்ஸுடைய லெட்ஜர் பேஸ்டு அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆன் 31st March 2009 பேலன்ஸ் ஷீட் வந்து 31 மார்ச் மாதம் 2019 நிலை இருப்பு நிலை குறிப்பு. இந்தி லயபிலிட்டி சைட் பொறுப்புகள் பக்கத்தில் ஷேர் கேபிட்டல் பங்கு முதல் 2014% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100. ஸோ 14% பங்காதாயத்தில் முன்னுரிமை பங்குகள் வந்து ஒரு 2000 இருக்குது. ஒரு பங்கோட ரேட் வந்து ₹100. அதோடைய பங்கு தொகை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 லட்சம். அதுக்கு அடுத்தது 1000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச், ₹75 பெய்டு. ஸோ 1000 நேர்மை பங்குகள் இருக்குது. ஒரு பங்கோட ரேட் வந்து ₹100. பட் கம்பெனி வந்து கலெக்ட் பண்ணது வந்து ₹75 தான் பங்குதாரர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட தொகை வந்து 75,000. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை வித் 75. ஸோ 1075 பேருக்குன்னா நமக்கு வந்து நேர்மை பங்கோட தொகை கிடைக்கும். அதுக்கடுத்தது இன்னொரு கேட்டகரி ஆஃப் நேர்மை பங்குதாரர்கள் வந்து இருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3000 நேர்மை பங்குகள். ஒரு பங்கோட ரேட் வந்து ₹100. பட் த கம்பெனி ஹஸ் கலெக்டட் ₹60. கம்பெனி வந்து ₹60 மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நேர்மை பங்குதாரர்கள்கிட்ட இருந்து. அதோட வேல்யூ வந்து 1,80,000. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 பெருக்கல் 60. அதுக்கடுத்தது 14% டிபெஞ்சர்ஸ் ஹேவிங் எ ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் ஆன் ஆல் அசெட்ஸ். ஸோ 14% வட்டியில் கடன் பத்திரத்தோடைய தொகை வந்து 1 லட்சம் இருக்குது. ஆஸ்வெல் இது வந்து என்னென்னா ஃப்ளோட்டிங் சார்ஜ்னால் இதோடைய வட்டி வந்து மாறிட்டே இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இதோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து மாறிட்டே இருக்கும். எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும் மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷனை பொறுத்து. அதுக்கடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கொடுக்கப்பட வேண்டிய வட்டி வந்து ஒரு 14,000 இருக்குது. அதுக்கடுத்தது கிரெடிட்டார்ஸ். ஸோ பற்பல கடனீந்தோர்கள் வந்து ஒரு 1,45,000. டோட்டல் லயபிலிட்டிஸ் மொத்த பொறுப்புகள் 7,14,000. இந்திய அசெட் சைடு. ஸோ அதுக்கடுத்தது வந்து சொத்துக்கள் பக்கத்தில் லேண்ட் அண்ட் பில்டிங் நிலம் மற்றும் கட்டிடம் 1 லட்சம். மிஷினரி அண்ட் பிளான்ட்டு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இயந்திரம் ஒரு 2,50,000. பேட்டன்ஸு உரிமம், அந்த கம்பெனிக்கான உரிமம் வந்து ஒரு 40,000. இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சொத்து. இட் இஸ் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். அதுக்கடுத்து ஸ்டாக் அட் காஸ்ட்டு. ஸோ சரக்கு இருப்பு 55,000. சன்ட்ரி டேட்டாஸ் பற்பல கடனாளிகள் 1,10,000. கேஷ் அட் பேங்க். ஸோ வங்கி இருப்பு ரொக்கம் ஒரு 75,500. ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அசெட் சைடில் ஒரு லாப நஷ்ட கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்குது 83,500. டோட்டல் அசெட்ஸ் மொத்த சொத்துக்கள் 7,14,000. The company went into liquidation on the above date. ஸோ ஏ கம்பெனி வந்து கலைக்க போகிறாங்க. எந்த டேட்னா 31st March 2009. The preference dividend were in arrears for 2 years. முன்னுரிமை பங்காதாயம் வந்து கொடுக்க வேண்டியது ஒரு 2 வருஷம் வந்து நிலுவையில் இருக்குது, கொடுக்காம வச்சுருக்கிறாங்க கம்பெனி. ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். முன்னுரிமை பங்குதாரர்களுக்குன்னா பங்காதாயம் 2 வருஷம் கொடுக்காமல் இருக்கிறது. அதுக்கடுத்தது த அரியர்ஸ் ஆர் பேயபிள் ஆட்டோமேட்டிக்கலி ஆன் லிக்விடேஷன். ஸோ அந்த கம்பெனி வந்து கலைக்கும் போது அந்த அரியர் எல்லாம் நிலுவைகள் எதெல்லாம் இருக்கோ முன்னுரிமை பங்காதாயம் அது எல்லாத்தையும் குடிக்கணும். ஸோ கிரெடிட்டார் இன்க்ளூட் எ லோன் ஃபார் ₹50,000 ஆன் மார்க்கேஜ் ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங். ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடனீந்தோருக்கு வந்து கொடுக்க வேண்டியது ஒரு ₹50,000 இருக்குது. அந்த கடனீந்தோர்கள் வந்து செக்யூரிட்டி கிரெடிட்டார்ஸ் கேட்டகரிஸில் வருவாங்க. அது பாதுகாப்பான கடனீந்தோர்கள். அவங்க எது மேலே வந்து கடன் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த கம்பெனியோட லேண்ட் அண்ட் பில்டிங் நிலம் மற்றும் கட்டிடத்துக்கு மேலே கடன் கொடுத்துருக்குறாங்க. அடமானமாக கொடுத்ததுனால அந்த அமௌண்ட் வந்து ரியலைஸ் பண்ணது, அதை பணமாக மாற்றினது ஒரு ₹50,000 இருக்குது. அவங்களுக்கு செட்டில் பண்ணும்போது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் நிலம் மற்றும் கட்டிடத்தோட அமௌண்ட்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
தென் அசட்ஸ் வேர் ரியலைஸ்டு ஆஸ் ஃபாலோஸ். ஸோ சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றினதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, என்னென்ன கேட்டகரி ஆஃப் அசட்ஸ், எந்தெந்த வகையான சொத்தெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதில் எவ்வளோ பணமாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங், நிலம் மற்றும் கட்டிடம் 1,20,000 வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கேஷாக மாற்றிருக்கிறாங்க. மெஷினரி அண்ட் பிளான்ட்டு, ஸோ இயந்திரம் ஒரு 2 லட்ச ரூபா பணமாக மாற்றிருக்காங்க. பேட்டன்ஸ், உரிமம், அந்த கம்பெனியோட உரிமம் 30,000 பணமாக மாற்றிருக்காங்க. ஸ்டாக்கு, ஸோ அந்த கம்பெனியோட சரக்கு இருப்பு எல்லாத்தையும் விற்றுட்டு அது ஒரு 60,000 பணமாக மாற்றிருக்காங்க. சன்ரி டேட்டாஸ், பர்பல கடனாளிகள், ஸோ கடனாளிகள் கிட்டேருந்து ஒரு 80,000 பணத்தை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் யார் செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் தான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சது. அப்போ அதுக்கு வந்து அவருக்கு கமிஷன் கொடுக்கணும், எத்தனை சதவீதம்னு. ஸோ த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் லிக்விடேஷன், அந்த கம்பெனியை கலைக்கும் போது செலவு பண்ணுது, இதான் நிறும கலைப்பு செலவு, அது ஒரு 10,900. தென் லிக்விடேட்டர் இஸ் என்டைல்டு டு கமிஷன். இப்போ லிக்விடேட்டருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கமிஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு 3% அசட்ஸ் ரியலைஸ்டு, சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றினதுக்கு வந்து 3% லிக்விடேட்டர் கமிஷனை கொடுக்கணும் எக்ஸப்ட் கேஷ். ஸோ கேஷை வந்து கேஷ்லேருந்து எந்த சதவீதமும் நம்ம கொடுக்க முடியாது, வெறும் எக்ஸப்ட் கேஷ், பணத்தை தவிர்த்து கையிருப்பு ரொக்கத்தை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் பணமாக மாற்றினதுக்கு கமிஷன் 3% லிக்விடேட்டருக்கு கொடுக்கணும். அதுக்கடுத்தது கமிஷன் ஆஃப் 2% ஆன் அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் அன்செக்யூர்டு கிரெடிட்டார். ஸோ பாதுகாப்பற்ற கடன் நீந்தோர்களுக்கு வந்து நம்ம பணத்தை செலுத்தும் போது கொடுக்கும்போது செட்டில் பண்ணும்போது அதுக்கு 2% கமிஷன் வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டாருக்கு லிக்விடேட்டருக்கு வந்து கொடுக்கணும். அண்டு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், ஸோ முன்னுரிமை கடனீந்தோர்கள் வந்து ஒரு 15,000 இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அஸ்யூம் த பேமெண்ட் வாஸ் மேட் ஆன் September 30, 2009. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட்லாம் எப்போ நடந்துச்சுன்னா செப்டம்பர் மாதம் 30 2019 நடந்ததாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி ஹவு கேன் வி கால்குலேட் த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து லிக்விடேட்டருடைய டோட்டல் ரெமுனரேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த கால்குலேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன். ஸோ லிக்விடேட்டருக்கு நிர்ம கலைப்பாளருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அசட்ஸ் ரியலைஸ்டு, ஸோ சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றினது வந்து ஒரு 4,900,000 இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், நிலம் மற்றும் கட்டடத்தை விற்றுனது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி இயந்திரத்தை சேல்ஸ் விற்றுட்டு பணமாக மாற்றினது. நிறுமத்தோட உரிமம் ஒரு 30,000 விற்றுட்டு பணமாக மாற்றினது. ஸ்டாக்கு 60,000. சன்ரி டேட்டாஸ் இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அது மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னா 4,90,000 வரும். தட் இஸ் அசட்ஸ் ரியலைஸ்டு, அதாவது சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து 3% கமிஷன் வந்து லிக்விடேட்டருக்கு கொடுக்கணும். இதெல்லாம் யார் செஞ்சது, லிக்விடேட்டர் தான் வந்து கம்பெனியோட சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றினார். அதுக்காக அவருக்கு 3% கமிஷன் கொடுக்குறோம். அப்போ 4,90,000 பெருக்கல் 3/100 we get 14,700. அது வந்து லிக்விடேட்டருக்கான கமிஷன். அதுக்கடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார். ஸோ ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு வந்து அந்த பணத்தை எடுத்து செட்டில் பண்ணார். ஸோ அது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் வந்து ஒரு 15,000 இருக்குது. அப்போ செட்டில் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக 2% 2% கமிஷன் வந்து லிக்விடேட்டருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த வேலையை யார் பார்த்தாருன்னா லிக்விடேட்டர் தான் பார்த்தாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து 300 rupees வந்து கமிஷன் கொடுக்கணும். எப்படி 15,000 பெருக்கல் 2/100 we get 300. ஸோ இப்போ டோட்டல் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அசட்ஸை சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றினதுக்கு ஒரு 14,700. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணதுக்கு ஒரு 300 ரூபா. ஸோ இப்போ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 15,000 லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். தென் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ஒர்க்கிங் நோட்ஸ். ஸோ ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எதுக்கான கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் பேயபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஆர் ரிசியபிள் ஃப்ரம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ நேர்மை பங்குதாரர்களுக்கு வந்து பணம் நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு, இல்லை நம்ம ஏதாவது பணம் வந்து நேர்மை பங்குதாரர்கள்கிட்ட இருந்து வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்றத வந்து நம்ம இந்த ஒர்க்கிங் நோட்ஸை போட்டு பார்க்கும்போது என்ன ஆஸ்பெக்டில் வாங்க வேண்டியது இருக்கா இல்லை கொடுக்க வேண்டியது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரிசிப்ட்ஸு, ஸோ எவ்வளோ பணம் வந்து ஆல்ரெடி பணம் சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ தட் இஸ் த ரிசிப்ட்ஸு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. அசட்ஸ் ரியலைஸ், சொத்து எல்லாத்தையும் விற்று பணமாக மாற்றினது ஒரு 4,90,000. வங்கி இருப்பு ரொக்கம் ஒரு 75,500. ஸோ இது டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,65,000 லெஸ் பேமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னு பாருங்கள். லிக்விடேட்டர் கமிஷன், லிக்விடேட்டருக்கு வந்து கமிஷன் கொடுக்க வேண்டியது அசட்ஸ் ரியலைஸ் பண்ணுறதுக்கு, சொத்தை விற்று பணமாக மாற்றினது ஒரு 14,700 கமிஷன். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாருக்கு செட்டில் பண்ணதுக்கு ஒரு 300 கமிஷன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ், ஸோ கடன் நீந்தோர்
இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கிரெடிட்டார் அப்படின்ற கேட்டகரி மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் 1,45,000 கொடுத்துருக்காங்க. அதில் 50,000 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து எதுனா லேண்ட் அண்ட் பில்டிங்கு அகெயின்ஸ்டாக பிளட்ஜ் பண்ணதுனால லேண்ட் அண்டோட பில்டிங் ரியலைஸ் பண்ணது வந்து 1,45,000. அதில் கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டியது வந்து 50,000. அப்போ 1,45,000ன்றது லேண்ட் அண்ட் பில்டிங்கை பணமாக மாற்றினது, அதை விற்று பணமாக மாற்றினது. 50,000ன்றது வந்து கிரெடிட்டார்ஸுக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ 1,45,000ல் 50,000 போயிடுச்சுன்னா மிச்சம் 95,000 இருக்குது பாருங்கள். ஸோ அந்த 95,000 அப்படின்றது வந்து லெஃப்ட் பேலன்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்கோடைய மிச்சம் இருக்கக்கூடிய பணம். ஸோ இதில் என்ன அப்படின்னா 2% வந்து கமிஷன் கொடுக்கணும். எதுக்காக? இப்போ இது வந்து செட்டில் பண்ணார் லிக்விடேட்டர், அதனால் அதுக்கு வந்து ஒரு 2% வந்து கொடுக்கணும். அப்போ எவ்வளோ பேலன்ஸ் வந்து கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 95,000. அதாவது இதில் செட்டில் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது வந்து அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார் கேட்டகரிஸில் வந்துடுவாங்க. செக்யூரிட்டி கிரெடிட்டாருக்கு வந்து எந்த கமிஷனுமே இந்த லிக்விடேட்டருக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த 50,000 தவிர்த்து மிச்சம் இருக்கிறது வந்து 95,000 பேலன்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த பேலன்ஸ் கிரெடிட்டார்ஸ் ஆர் கால்டு அன்செக்யூரிட்டி கிரெடிட்டார். அவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பற்ற கடனீந்தவர்கள் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடுவாங்க. அதில் வந்து நம்ம 2% வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம வி டு நாட் கம்பேர் வித் எனி ஷார்ட்டேஜ் ஆர் சர்ப்ளஸ். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி அஃபோர்டபுள் பணம் இருக்குது. அதனால் நம்ம எதுவும் ஷார்ட்டேஜாக சர்ப்ளஸாக இல்லை இன்சஃபிஷியண்ட்டாக அப்படின்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்செக்யூரிட்டி கிரெடிட்டாருக்கும் ஃபுல் செட்டில்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன், இதுக்கும் லிக்விடேட்டருக்கான கமிஷன் வந்து ஒரு 1,900 1,900. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் நிறும செலவுகள் ஒரு 10,900. செக்யூர்டு லோன். ஸோ இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு வந்து என்னது அகெயின்ஸ்டாக ஒரு 50,000 நம்ம ஆல்ரெடி நம்ம லெஸ் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா. டோட்டல் கிரெடிட்டர்ஸ் வந்து எவ்வளோ 1,45,000 லேண்ட் ரியலைஸ் பண்ணதில் 50,000 லெஸ் பண்ணதை திருப்பி அதை வந்து செக்யூர்டு லோனாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேமெண்ட்டில் செப்பரேட்டாக திரும்ப ஒரு தடவை காமிச்சிக்கணும். அதையே டிடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் முன்னுரிமை கடனீந்தோர்கள், அது ஒரு 15,000. அதுக்கடுத்தது 14% டிபெஞ்சர்ஸ் ஃப்ளோட்டிங் சார்ஜ். ஸோ 14% வட்டி கடன் பத்திரம். இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிட்டே இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000. அதையும் பேமெண்ட்டு கீழே போட்டுக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்கப்பட வேண்டிய வட்டி வந்து ஒரு 14,000. அதையும் பேமெண்ட்டு கீழே போட்டுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸு. ஸோ இதில் தான் வந்து டியூ வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின்லேயே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அப் டு 30th September 2000. அதாவது அசியூம் பண்ண சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த வட்டி வந்து எது வரைக்கும்னா செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா. அப்போ எப்போ வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் யூஸ்வலாக க்ளோஸ் பண்ணது வந்து 31st March. அப்போ 31st Marchலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 30th September வரைக்கும் எத்தனை மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ எக்ஸப்ட் மார்ச் மாதத்தை தவிர்த்து என்ன ஆகும் அப்படின்னா there are 6 months அப் டு செப்டம்பர். ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் 6 months 6 மாதம் வருது. ஃபஸ்ட்டு வந்து டிபெஞ்சரோட வேல்யூ வந்து எவ்வளோ ஃப்ளோட்டிங் சார்ஜ் 1,00,000. அதில் வட்டி வந்து 14% கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 14,000 வரும். அது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷம் அப்படின்னாலே 12 months 12 மாதம். பட் வி ஹவ் டு டேக் ஒன்லி த 6 month. அப்போ 14,000ன்றது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா 6 மாதத்துக்கு வந்து எவ்வளோ வரும்? 7,000 வரும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 14,000 பெருக்கல் 6/100. அதுக்கடுத்தது வந்து 2,000 14% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100. இது வந்து என்னென்னா முன்னுரிமை பங்குகள் வந்து ஒரு 2,000 முன்னுரிமை பங்கு இருக்குது. 14% முன்னுரிமை பங்காதாயம். ஸோ ஒரு முன்னுரிமை பங்கோட ரேட் வந்து ₹100. அதோட மொத்த வேல்யூ வந்து 2,00,000. அதையும் பேமெண்ட்டுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அரியர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு. இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய முன்னுரிமை பங்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 முன்னுரிமை பங்குகள் வந்து உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதோட முன்னுரிமை பங்குகளுடைய மொத்த தொகை வந்து 2,00,000. இதில் 14% பங்காதாயம் ஒரு வருஷத்துக்கு. அப்போ 2,00,000 பெருக்கல் 14/100 we get 28,000. 28,000 அப்படின்றது வந்து ஒரு வருஷத்துக்கான பங்கு ஆதாயம் பங்குதாரருக்கு கொடுக்க வேண்டியது. பட் நம்மக்கிட்ட 2 வருஷம் அரியர் இருக்குது அப்படின்னும் போது ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க 2ஆல் பெருக்குறீங்க அப்படின்னா 56,000. அப்போ 2 வருஷத்துக்கு வந்து 56,000 வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது கம்பெனி. ஸோ அதையும் பேமெண்ட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். த டோட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ மொத்த செலுத்துகைகள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,69,800. எல்லா பேமெண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 4,69,800 வரும்.
இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் ரிசிப்ட்ஸ், அந்த கம்பெனியோட டோட்டல் ரிசிப்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். 5,65,000 வந்து டோட்டல் ரிசிப்ட்ஸ் கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய பணம். அதில் இந்த பேமெண்ட் எல்லாத்தையும் லெஸ் பண்ணது போக மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். சம்திங்லேருந்து 5 லேக் சம்திங்லேருந்து 4,69,800 நீங்கள் லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 95,200. அது வந்து என்னென்னா அமௌண்ட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். நேர்மை பங்குதாரருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 95,200 மட்டும்தான் அந்த கம்பெனிக்கிட்ட இருக்குது. தென் கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் பேயபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ நேர்மை பங்குதாரர்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா இல்லை வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மொத்த முன்னுரிமை பங்கு முதல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,55,000. எப்படின்னா 2 கேட்டகரி, ஒன்று வந்து 3,000 கேட்டகரி ஒருத்தவங்க இருப்பாங்க, 1,000 கேட்டகரி ஒருத்தவங்க இருப்பாங்க, 3,000 கேட்டகரி இருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 1000 நேர்மை பங்குதாரர்கள் அப்படின்ற கேட்டகரியில் 75,000. இதில் பெய்ட் அப் கேபிட்டல் அதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்லேயே இருக்கும். நீங்கள் அது பேலன்ஸ் ஷீட்டில் பொறுப்புகள் பக்கத்தில் பார்த்தீங்கனாலே அதோட வேல்யூ வந்து தெரியும். ஸோ 75,000 ஃபஸ்ட்டு வந்து. செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வந்து ஒரு 1,80,000. ஸோ த டோட்டல் நேர்மை பங்குகள், டோட்டல் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மொத்த நேர்மை பங்குகள் வந்து ஒரு 2,55,000 லெஸ் பேலன்ஸ் அமௌண்ட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஆனால் நம்மக்கிட்ட கம்பெனிக்கிட்ட எவ்வளோன்னா 95,200 தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா 2,55,000. பட் வி ஹேவ் ஒன்லி 95,200. நம்மக்கிட்ட வெறும் 95,200 தான் இருக்குது. அப்போ அந்த பேலன்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அப்போ 2,55,000ல் 95,200 போயிடுச்சு அப்படின்னா லெஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் 1,59,800 வந்து என்னென்னா கொடுக்கல. இது வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. இதை வந்து என்னென்னா தட் இஸ் கால்டு லாஸ். இதை வந்து நம்ம லாஸாக வந்து இது பண்ணிக்கணும். இதை வந்து யார் ஏற்றுப்பாங்க இந்த லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 1,000 கேட்டகரி வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க, 3,000 கேட்டகரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்த பங்குதாரர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா நேர்மை பங்குதாரர்கள் எண்ணிக்கை வந்து 4,000. ஸோ இப்போ வந்து ஒரு ஷேருக்கு, ஒரு நேர்மை பங்குக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்போ தெர் இஸ் ஒரு ஃபார்முலா இருக்குது, லாஸ் பெர் ஈக்விட்டி ஷேர். ஒரு பங்குக்கான நஷ்டம். ஸோ டோட்டல் லாஸ் டோட்டலாக வந்து எவ்வளோன்னா 1,59,800 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,000. ஸோ 4,000ன்றது நேர்மை பங்குகளுடைய எண்ணிக்கை. ஸோ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அது 1,59,800 divided by 4,000 we get 39.95. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஷேருக்கான நஷ்டம் வந்து 39.95. இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கிறோம். இன்கேஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன கம்பெனி வந்து திருப்பி கொடுக்கணும். இன்கேஸ் கம்மியாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த கம்பெனி ஹஸ் ஆல்ரெடி கலெக்டட் 75 rupees பெர் ஷேர். ஸோ 1,000 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்கிட்ட 75 ரூபா வாங்கிட்டாங்க. பட் லாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 39 தான். அப்போ ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணதுனால என்னது நம்ம திருப்பி நம்ம கம்பெனி வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ 75,000லேருந்து 75 - 39, 75 ரூபாயிலேருந்து 39 ரூபாய் கழிச்சிங்கன்னா 35 ரூபா 5 பைசா சம்திங் வரும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா கம்பெனி வந்து கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை. அப்போ ஒரு ஷேருக்கு 35 ரூபா அப்படின்னா 1000 வந்து எவ்வளோ 1000 மல்டிப்ளை வித் 35 0.5. ஸோ 35,050 ரூபா வந்து கம்பெனி பங்குதாரர்களுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3,000 கேட்டகரி. 3,000 கேட்டகரிஸில் வந்து கம்பெனி ஹஸ் ஆல்ரெடி கலெக்டட் 60 rupees பெர் ஷேர் ஃப்ரம் தெம். அவங்ககிட்ட இருந்து 60 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு வாங்கிட்டாங்க. பட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 39 ரூபா தான். ஸோ இந்த இடத்துலையும் கம்பெனி தான் வந்து நேர்மை பங்குதாரர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எதுவும் வாங்க வேண்டியதெல்லாம் இல்லை, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 20 ரூபா 5 பைசா வரும். அப்போ 60 ரூபாயில் 39 ரூபா 95 பைசா போயிடுச்சு. அந்த லாஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 20 ரூபா 5 பைசா. ஸோ அப்போ ஒரு ஷேருக்கு 20 ரூபா 5 பைசா அப்படின்னா 3000 ஷேருக்கு வந்து எவ்வளோ இருக்கும் 3000 மல்டிப்ளை வித்து 20.05. ஸோ மொத்தமாக வந்து 60,150 ரூபா வந்து கொடுக்கணும். தென் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு லெட்ஜர் பேரியட் பேசிஸில் இருக்கும். இந்த டெபிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரிசிப்ட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். எதெல்லாம் பணம் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க கம்பெனி. ஸோ அசட்ஸ் ரியலைஸ் சொத்தை விற்று பணமாக மாற்றினது ஒரு 4,90,000 கேஷ் அட் பேங்க்கு. ஸோ வங்கி இருப்பு ரொக்கம் ஒரு 75,500 ரூபா அது மட்டும்தான்.
அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்னா யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், யாருக்கு செகண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு லிக்விடேட்டர் ரெமுனரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். 3% ஆன் அசட்ஸ் ரியலைஸ்டு, சொத்தெல்லாம் விற்று பணமாக மாற்றினதுக்கு வந்து ஒரு 3% கமிஷன் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 14,700 அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கிரெடிட்டாருக்கு வந்து முன்னுரிமை கடனீந்தோருக்கு வந்து செட்டில் பண்ணதுக்கு ஒரு 300 கமிஷன் வந்து லிக்விடேட்டருக்கு கொடுக்குறோம். அது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா 2%. அதுக்கடுத்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார், இதுக்கும் வந்து நம்ம ஷார்ட்டேஜ் அப்படிலாம் எதுவும் கண்டுபிடிக்கல. அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸுக்கு வந்து என்னது அவருக்கு செட்டில் பண்ணதுக்கு வந்து ஒரு 1,900 வந்து 2% கமிஷன். ஸோ மொத்தமாக டோட்டல் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் 16,900. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 16,900 வரும். அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்டு லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ், ஸோ நிறும கலைப்பு செலவு வந்து ஒரு 10,900, அதையும் பேமெண்ட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். செக்யூர்டு லோன், லேண்ட் அண்ட் பில்டிங், ஸோ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதுகாப்பான கடன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கம்பெனியோட நிலம் மற்றும் கட்டடத்துக்கு எதிராக வந்து லோன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 50,000. இதுவும் கொஸ்டினில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது லேண்ட் அண்ட் பில்டிங்கை வந்து விற்றுட்டு பணமாக மாற்றினது 1,45,000. அதில் 50,000 வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிருப்போம். ஸோ அந்த கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுனால திருப்பி இங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஜஸ்ட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க எது மூலிமா அந்த அமௌண்ட் வந்ததுன்னு. அதுக்கடுத்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார், முன்னுரிமை கடனீந்தோர்கள் ஒரு 15,000, அதையும் பேமெண்ட் சைடில் போட்டுக்கணும். அதுக்கடுத்தது 14% டிபெஞ்சர்ஸ் ஃப்ளோட்டிங் சார்ஜ், இதில் வந்து 14% வட்டியில் கடன் பத்திரம் வந்து ஒரு 1,00,000 ரூபா இருக்குது, அதையும் பேமெண்ட் சைடில் போட்டுக்கணும். அதுக்கடுத்தது இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், ஸோ இது என்னது கொடுக்கப்பட வேண்டிய வட்டி, அது ஒரு 14,000 ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த டியூ வந்து அவுட்ஸ்டாண்டிங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா அது வந்து 30/9/2009, ஸோ 30/9/2009 வரைக்கும் கொடுக்க வேண்டியது இன்னும் அப்படி பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அதுக்கும் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ கடன் பத்திரத்தோட தொகை வந்து எவ்வளோ, டிபெஞ்சர் 14% டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh. அப்போ 14% அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 14% கண்டுபிடிக்கிறீங்க, 1 lakh மல்டிப்ளை வித் 14/100 மீன்ஸ் 14, we get 14,000. நம்மளுக்கு 14,000 வரும். அது வந்து அது கடன் மீதான வட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு. பட் நம்ம எத்தனை மாதத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு தான் எடுக்கிறோம். எப்படி அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணது வந்து 31 மார்ச் 31/3, ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்போ தான் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. மார்ச்சுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்னது ஏப்ரல் மாதத்துலேருந்து 4ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் மொத்தம் 6 மாதம் வரும். ஸோ இப்போ 4, 5, 6, 7, 8, 9 there are 6 months. ஸோ அப்போ 6 மாதத்துக்கான வட்டின்னு பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா மட்டும்தான். அப்போ 14,000 பெருக்கல் 6/12. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை 2,000 14% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100. ஸோ 2,000 முன்னுரிமை பங்குகள் இருக்குது 14% பங்காதாயத்தில். ஸோ அதோட தொகை வந்து ஒரு 2,000. அதுக்கடுத்தது அரியர்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்டு. ஸோ முன்னுரிமை பங்காதாயத்தினுடைய நிலுவை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கொடுக்காமல் இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னுரிமை பங்கோட தொகை வந்து 2 லட்சம். அதில் 14% கண்டுபிடிச்சிங்கன்னா 28,000 வந்து ஒரு வருஷத்துக்கு வரும். அப்போ 2 வருஷத்துக்குனா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 56,000 வந்து பங்காதாய நிலுவைத் தொகையை வந்து செலுத்த வேண்டியது. அதையும் பேமெண்ட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க வேண்டியது. பேயபிள் மீன்ஸ் நம்ம தான் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும். எதுவும் ரிசீவபிள் எதுவும் அவங்ககிட்ட வாங்க வேண்டியது இல்லை. ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் கால்குலேட்டட் தீஸ், எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியதுலாம் நம்ம போட்டுட்டோம். அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பேமெண்ட் சைட்டில் போட்டால் போதும். ஸோ 1000 கேட்டகரி 1000% நேர்மை பங்குதாரர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு பங்குக்கு 35 ரூபா அப்படின்னா 1000 பங்குக்கு வந்து 35,050 ரூபா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3000 கேட்டகரி நேர்மை பங்குதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்குக்கு 20 ரூபா 5 பைசா அப்படின்னா 3000 பங்குக்கு வந்து 60 ரூபா 150 ரூபா 60,150 ரூபா. ஸோ டோட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இஸ் 5,65,000. ஸோ டோட்டல் வந்து 5,65,000. எதுவும் பெண்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது. த அக்கௌண்ட் ஹேஸ் பீன் க்ளோஸ்டு, அக்கௌண்ட் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல்.